விஜய் த்ரிஷா கல்பாத்தி சுரேஷ் உடைய மகன் கல்யாணத்துக்கு ஒன்றா சேர்ந்து அதுவும் ஒரே மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு போனது சரியா? இந்த மாதிரி விஜய் பண்ணலாமா? எல்லாம் கைகூடி வர்ற நேரத்தில் இப்படி போட்டு உடைச்சிட்டாரே. த்ரிஷாவுக்கு 40 வயசாவது, அவங்களாவது சொல்லியிருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் நிறைய விஜய் செய்தது தவறு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஈவன் சில விஜயோடைய கட்சியை சேர்ந்தவங்களும் சொல்கிறாங்க. எலெக்ஷனுக்கு இன்னும் 40-45 நாள் தான் இருக்குது. இந்த நேரத்தில் விஜய் த்ரிஷாவுடன் இந்த கல்யாணத்துக்கு போனது தான் சரி. ஏன் சரி அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பேச போகிறேன். அதுக்கு முன்னாடி அனசுடன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ முழுவதும் பாருங்கள். கடைசியில் உங்களுடைய கருத்தையும் கமெண்டில் வந்து சொல்ல மறந்துடாதீங்க. லைக் ஷேர்லாம் கூட பண்ணுங்கள். எலெக்ஷனுக்கு இன்னும் 40-45 நாள் தான் இருக்குது. இந்த நேரத்தில் விஜய் த்ரிஷாவுடன் இந்த கல்யாணத்துக்கு போனது தான் சரி. ஏன்னா உலகத்தில் எந்த ஒரு ரகசியமுமே அது வந்து ரகசியமாக இருக்கிற வரைக்கும் தான் அது வந்து மக்கள்கிட்ட அந்த எதிர்பார்ப்பு இருக்கும். அது என்ன, அதை பற்றி தெரிஞ்சுக்கணுமே அப்படின்ற அந்த ஒரு க்யூரியாசிட்டி இருந்துக்கிட்டே இருக்கும். அது ஒரு முறை அந்த ரகசியம் என்னன்னு தெரிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான், இவ்வளவு தானா அப்படின்ற மாதிரி ஆகிடும். அது எவ்வளவு பெரிய ரகசியமாக இருந்தாலும். இன்னும் சொல்லப்போனால் அப்படி இல்லைன்னா ஒரு 2-3 நாள் அதை பற்றி பேசுவாங்க, அதை பற்றி தெரிஞ்சதுன்னா. ஆனால் அந்த ரகசியம் இன்னும் தெரியாமல் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அது எப்போ அந்த மக்களுக்கு தெரிய வருதோ அது வரைக்கும் வந்து அதை பற்றி பேசிக்கிட்டே இருப்பாங்க. உதாரணம் எப்ஸ்டீன் ஃபைல்ஸ். அதில் வந்து இந்த பில்கேட்ஸ் உடைய பேரும் ட்ரம்ப்புடைய பேரும் முதல்ல அவங்க பேர்லாம் வரப்போகுது. அது வந்ததுக்கப்புறம் அவ்வளோதான், பில்கேட்ஸ் எல்லாம் எப்படி வெளியில் தலையை காட்ட போகிறாரு, ட்ரம்ப்புடைய கதையெல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க 2 பேருடைய பேரும் வந்தது, வீடியோஸும் வந்தது, சோஷியல் மீடியா ஃபுல்லாக அவங்கள பற்றி தான் பேசினாங்க. ஒரு 3-4 நாள் பேசியிருப்பாங்களா. பில்கேட்ஸாவது செய்த தப்புக்கு வந்து மன்னிப்பு கேட்டார், கொஞ்சம் வருத்தப்பட்டார். ஆனால் ட்ரம்ப் அதை பற்றி பேசுகிறதாவே இல்லை, கவலைப்படுறதாவே இல்லை. ஆனால் இந்த எப்ஸ்டீன் ஃபைலுடைய அந்த ரகசியம், அந்த விஷயமெல்லாம் வெளியில் வர்ற வரைக்கும் எப்படி இருந்தது எதிர்பார்ப்பு, எந்த மாதிரி பேசுனாங்க உலகத்தில் மக்கள்லாம் ஃபுல்லாக அதை பற்றி தானே பேசிகிட்டு இருந்தாங்க. அது தெரிஞ்சதுக்கப்புறம் பில்கேட்ஸும் இப்போ நார்மலாக அவருடைய லைஃப்பை பார்த்துட்டு போயிட்டார். ட்ரம்ப்பு கவலைப்படுறதாகவும் இல்லை. இதுதான் இந்த உலகத்தில் எந்த ஒரு விஷயமும், எந்த ஒரு டாப்பிக்குமே, அது எவ்வளோ பெரிய நியூஸாக இருந்தாலும் 10 நாள் மேக்ஸிமம் 15 நாள், அதுக்கப்புறம் அதை மறந்துட்டு வேறு வேலையை பார்த்துட்டு போயிடுவாங்க. நம்ம ஹர்தீப் சிங் பூரி பெட்ரோலியம் மினிஸ்டர், அவருடைய பேர் வந்து எப்ஸ்டீன் ஃபைல்ஸில் ஒரு 3-4 முறை வந்தது அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் 40-50 முறை அவர் பேர் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இப்போ அவர் பாருங்கள், இந்த கேஸ் வந்து நம்ம நாட்டில் ஸ்டாக் அதிகமாக இருக்குது, நம்ம வந்து கவலைப்பட வேண்டியதில்லை, இன்னும் 10-15 நாளைக்கு ஸ்டாக் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் அவர் அந்த வேலையை பார்க்க போயிட்டார். எப்ஸ்டீன் ஃபைல்ஸில் அவருடைய பேர் இருந்ததை பற்றி இப்போ யாரும் பேசுகிறதில்ல. இவ்வளோதான். எந்த ஒரு விஷயமும் வெளியில் தெரிகிற வரைக்கும் தான் அதை பற்றி பயங்கரமாக அது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிற அந்த ஒரு ஆர்வம் வந்து மக்கள்கிட்ட இருக்கும். ஒரு முறை தெரிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்க, 2-3 நாள் பேசுவாங்க, அதோட விட்டுருவாங்க, அடுத்த நியூஸை தேடி போயிடுவாங்க. உலகத்தின் மிகப்பெரிய மாமா பையன் பல பெண்களையும் கொடூரமாக கொடுமைப்படுத்தின, கொலை செஞ்சு அந்த எப்ஸ்டீனுடன் தொடர்பு இருந்தவங்களை பற்றியே நாம் 1 வாரம் 10 நாள் தான் பேசுகிறோம். நமக்கு ரொம்ப நெருங்கின உறவில் ஒருத்தர் இறந்து போனால் கூட அது வந்து 2 வாரம் தான் மேக்ஸிமம். அதுக்கப்புறம் நாம் நம்ம வேலையை பார்த்துட்டு போயிடுவோம். அதுதான் இயற்கையின் நியதி. இந்த மறதி அப்படின்ற ஒரு விஷயம் மனிதனுக்கு இருக்கிற வரைக்கும் எந்த ஒரு விஷயமும் ரொம்ப நாள் கொண்டு போக முடியாது. ஸோ இப்போது நயினார் நாகேந்திரன் வந்து த்ரிஷா வீட்டை விட்டு விஜய் வெளியே வரட்டும் அப்படின்னு முதல்ல ஆரம்பித்து வச்சார். உடனே அது வரைக்கும் அதிகமாக தெரியாதவங்களுக்கு வந்து ஓஹோ, விஜய்க்கும் த்ரிஷாக்கும் ஏதோ ரிலேஷன்ஷிப் இருக்கா, நயினார் நாகேந்திரன் ஏதோ சொல்கிறாரு, நெருப்பு இல்லாமல் புகையுமா அப்படின்ற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் தான் சங்கீதா வந்து ஒரு விவாகரத்து பெட்டிஷனை ஃபைல் பண்ணுறாங்க. அதில் ஒரு நடிகை, அந்த நடிகையுடன் விஜய் வந்து இருக்கார், அதனால தான் நான் வந்து பிரிஞ்சு வாழறேன் அப்படின்லாம் அவங்க சொல்கிறாங்க. உடனே இன்னும் அந்த நெருப்பில் எண்ணெயை ஊற்றுறாங்க, அது கபகபகன்னு எரியுது. மக்களுக்கெல்லாம் அந்த க்யூரியாசிட்டி அதிகமாகுது. யார் அந்த நடிகை, உண்மையிலேயே நயினார் நாகேந்திரன் சொன்ன மாதிரி த்ரிஷா தானா இல்லை வேறு யாராவது அப்படின்ற மாதிரி விஜயை பற்றியே அந்த விஷயத்தை பேசிக்கிட்டே இருக்காங்க. மீடியா ஃபுல்லாக அதுவே வந்து கொளுத்தி போட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் டிஎம்கேவுடைய ஐடி செல்லும் இதுதான் சான்ஸ் அப்படின்னு நல்லா வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ரகசியத்தை, இந்த ஒரு மக்கள் அந்த எதிர்பார்ப்பை வந்து உடைக்கணும்னா என்ன பண்ணணும்னா, இந்த பார்ப்பா நீங்கள்லாம் ரொம்ப நாளாக இதை பற்றியே பேசிக்கிட்டு இருக்கீங்க இல்லையா, அந்த பொண்ணு வந்து த்ரிஷா தான், நாங்கள் 2 பேரும் ஒரே மாதிரி ட்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு கல்யாணத்துக்கு போகிறோம், உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் இதுதான், த்ரிஷாவும் நானும் தான், நயினார் நாகேந்திரன் சொன்னது சரிதான், அடுத்தது சங்கீதா ஒரு நடிகைன்னு சொன்னாங்க இல்லையா, அது வந்து இந்த நடிகை தான் அப்படின்ற மாதிரி விஜய் அதை வந்து பட்டுன்னு போட்டு உடச்சிட்டாரு. அந்த கல்யாணத்துக்கு ஒரே மாதிரி ட்ரெஸ் பண்ணி எதிர்ச்சியெல்லாம் போனதில்லை, நல்லா பிளான் பண்ணி தான் போயிருக்கிறாங்க. விஜய்க்கு வந்து த்ரிஷா அட்வைஸ் எல்லாம், எங்கள் இந்த கல்யாணத்துக்கு போனால் நம்ம வாழ்க்கை என்ன ஆகிடும், உங்கள் வாழ்க்கை என்ன ஆகிடும், உங்களுடைய அரசியல் வாழ்க்கை என்ன ஆகிடும் அப்படின்லாம் அட்வைஸ்லாம் வந்து
சொல்ல தெரியாமலாம் இருந்திருக்காது. இதெல்லாம் இவங்க பிளான் பண்ணி தான் செய்கிறாங்க. ரொம்ப நாள் பேசிக்கிட்டு இருப்பாங்க. எலெக்ஷனுக்கு ஒரு 2 நாள் முன்னாடி இந்த மாதிரி ஒரு விஷயத்தை போட்டு உடைச்சாங்கன்னா அப்புறம் என்னால் சமாளிக்க முடியாது. அந்த நியூஸை வந்து அதுக்கு வந்து பதில் சொல்லி அந்த நியூஸை சமாளிக்கிறதுக்குள்ளேயும் எலெக்ஷன் முடிஞ்சிடும். பேரை டேமேஜ் பண்ணிவிடுவாங்க. இதை நல்லா ஒரு சான்ஸாக பயன்படுத்தி அதில் நல்லா குளிர்காய்வாங்க. அதனால் இப்போவே அந்த ஒரு நியூஸை போட்டு உடைச்சிட்டோன்னா முடிஞ்சு போச்சு. 10 நாள் 15 நாள் பேசுவாங்க. அதுக்கப்புறம் எலெக்ஷன் வேலையை நம்ம பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவுடன் தான் விஜய் த்ரிஷாவுடன் அந்த கல்யாணத்துக்கு போயிருக்கிறார். த்ரிஷாவுக்கு 40 வயசாச்சு, அவங்களாவது அறிவுரை சொல்லியிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறதெல்லாம் பைத்தியகாரத்தம். இதெல்லாம் அதாவது 1000 கோடிக்கு மேலே சொத்து இருக்கிற ஒரு விஜய் இதையெல்லாம் விட்டுட்டு அரசியலில் வரணும் அப்படின்னு முடிவு பண்ண ஒருத்தருக்கு வந்து இதை கூட யோசிக்காமலா அந்த கல்யாணத்துக்கு போயிருப்பார். அதுவும் எந்த மாதிரியெல்லாம் வதந்தி பரவும், எப்படிலாம் இந்த ஒரு விஷயத்தை மக்கள் பேசுவாங்க, இந்த மீடியா எப்படி பேசும் அப்படின்றதெல்லாம் 30 வருஷமாக சினிமாவில் இருக்கிற விஜய்க்கு தெரியாமையாக இருக்கும். ஸோ இங்கே போகிறது தான் கரெக்ட். என்ன தான் அந்த ரகசியம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற அந்த ஒரு க்யூரியாசிட்டி இருக்கு பாருங்கள். அது முடிஞ்சு போச்சு. எலெக்ஷனுக்கு ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி விஜயுடன் இருக்கும் அந்த நடிகை வந்து த்ரிஷா தான் அப்படின்னு சங்கீதா சொல்கிறதுக்கு முன்னாடி அதை வந்து ஒரு பெரிய நியூஸ் ஆக்கி இந்த ஒரு நியூஸை சமாளிக்கிறதே பெரிய ஒரு விஷயமா இருக்கிறதுக்கு பதிலாக இப்போவே அதை போட்டு உடச்சிட்டாருன்னு வச்சு எலெக்ஷன் டைமில் இந்த ஒரு நியூஸ் வந்து அதோடைய வீரியம் குறைஞ்சி ஒன்றுமே இல்லாமல் போயிடும். அவ்வளோதான். இனிமேல் வந்து ஒரு 3 நாள் 4 நாள் இதை பற்றி பேசுவாங்க. அதோட ஓஹோ அது தெரியுமேப்பா எங்களுக்கு த்ரிஷா தானே, அவ்வளோதான், அதோட முடிஞ்சது கதை. இது வந்து ரொம்ப நாள் பேசிக்கிட்டு இருக்க முடியாது. இதை வச்சு திமுகவோ இல்லைன்னா அதிமுகவோ அவங்களுடைய அரசியலை ரொம்ப நாள் செய்ய முடியாது. அடுத்தது வேறு நியூஸ்க்கு பின்னாடி தான் போகணும். ஸோ இப்போதைக்கு கல்பாத்திய சுரேஷுடைய மகனுடைய அந்த கல்யாணத்துக்கு விஜய் த்ரிஷா ஒன்றா போனது என்னை பொறுத்த வரைக்கும் விஜய் எடுத்த மிக சரியான முடிவு. அடுத்தது பார்த்திபனுக்கு வருவோம். பார்த்திபன் வந்து முதல்ல அவரே மன்னிப்பு கேட்டார். அப்புறம் த்ரிஷா அவங்களுடைய பதிலில் கொஞ்சம் ஹார்ஷாக பார்த்திபனை விமர்சனம் பண்ணதுனால தான் திருப்பியும் பார்த்திபன் வந்து அது ஒரு வீடியோவாக 3-4 பாட்டாக போடுறாருன்னு நினைக்கிறேன். கையில் ஒரு பேனா பேப்பர்லாம் வச்சுட்டு எழுதி நான் கரெக்டாக பேசணும் அப்படின்றதுனால எழுதி பேசுகிறேன் அப்படின்லாம் சொல்கிறாரு. பார்த்திபனை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு இந்த புதிய பாதையில் அந்த ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பார் பாருங்க, அந்த மாதிரி உலகத்தில் வேறு யாராலையுமே நடிக்க முடியாது. நான்லாம் அசந்து, அதாவது ஒரு ரவுடி கேரக்டரை இதுக்கு மேலே ஒருத்தனால செய்யவே முடியாது. அப்படி ஒரு நடிப்பு அந்த படத்தில் இருக்கும். அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரோட்டில் அப்படி ஒரு ரவுண்டு ஒன்று நடிப்பார். அதெல்லாம் வந்து சான்ஸே கிடையாது. அந்த மாதிரி ஒரு நடிப்பு. அப்பேற்பட்ட ஒரு நல்ல நடிகர், நல்ல ரைட்டர், நல்ல டைரக்டர். அவர் வந்து த்ரிஷாவுக்கு பதிலடி கொடுக்கறதுக்காக அவருடைய பேனாவையும் பேப்பரையெல்லாம் பயன்படுத்துறது அப்படின்றது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அது மட்டும் இல்லை, அந்த விழாவில் நான் வந்து அந்தனனுடைய வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்படியே நேராக போய் த்ரிஷாவை பற்றி கேட்டபோது அவர் சொன்னதை அப்படியே நான் அந்த மேடையில் சொல்லிட்டேன். அந்த யோசனையிலே அப்படியே சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். இந்த அந்தணனை பற்றிலாம் அந்தணனுடைய வீடியோ ஒரு 3-4 வருஷம் இப்போ போடுறாங்களா தெரியல இந்த வலைப்பேச்சில். நடிகைங்களை பற்றிலாம் அவராக ஒன்று இட்டு கட்டி ஒரு கதை ஒன்று சொல்லுவார். பெண்களை எந்த அளவுக்கு கேவலமாக பேச முடியுமோ அப்படி பேசுவார் அவர். அந்த பழைய வீடியோலாம் இருக்கும் யூடியூப்பில். அந்த வலைப்பேச்சிலே அது ஒரு பார்ட் மாதிரி இவங்க வந்து பண்ணுவாங்க. அது இவர் வந்து பல நடிகைகளுடைய ரகசியத்தெல்லாம் சொல்லுவார். அது சொல்லும்போதே நமக்கு தெரியும், எட்டு கட்டி பேசுவார், யோசிச்சு பேசுவார். ஏன்னா சொல்கிறதெல்லாம் போய் அது அப்படி பேசுவார். அந்த மாதிரி ஒருத்தருடைய வீடியோவை பார்த்து பார்த்திபன் போய் அந்த மேடையில் த்ரிஷாவை பற்றி பேசினேன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் பார்த்திபனுடைய பேரை தான் அசிங்கப்படுத்துது. பார்த்திபன்லாம் இந்த ஒரு விஷயத்துக்கு பின்னாடி இவ்வளோ எஃபர்ட் போடுறாரு அப்படின்றதே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அதாவது த்ரிஷாவுக்கு ஏன் நயினார் நாகேந்திரன் சொல்லும்போது கோபம் வராமல் பார்த்திபன் சொல்லும்போது கோபம் வந்தது அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்குறாங்க. நமக்கு மனிதனுடைய இயல்பு எப்படின்னா, முதல்ல நம்மளை ஒருத்தர் வந்து கோவப்படுத்தினாங்கன்னா நமக்கு வந்து கோபம் இருக்கும், கொஞ்சம் பொறுமையாக இருப்போம். அடுத்தது 2வது வேற ஒருத்தர் வந்து நம்மளை திருப்பியும் கோவப்படுத்தும் போது தான் இந்த கோபமும் அந்த கோபமும் சேர்ந்து நம்ம பயங்கரமாக கோவப்படுவோம். அந்த கோபம் வந்து அதிகமாகவும் அது கைகலப்பாவோ இல்லைன்னா வாய் சண்டையாவோ மாறும். இந்த பெண்கள் கூட கணவன் மேலே இருக்கிற கோபத்தை வந்து குழந்தை மேலே காட்டுவாங்க பாருங்க. அது எப்படின்னா வந்து கணவன் மேலே இருக்கிற அந்த கோபத்தை அப்படியே அடக்கி வச்சுருப்பாங்க. அந்த நேரத்தில் அந்த குழந்தை ஏதாவது சின்ன தப்பு தான் பண்ணியிருக்கும். கணவன் மேலே இருந்த கோபமும் அந்த குழந்தை மேலே இருந்த சின்ன கோபமும் சேர்ந்து அந்த குழந்தைக்கு தான் அம்மா கிட்டேருந்து நல்லா அடி விடும். இதெல்லாம் பார்த்திபனுக்கு தெரியாது. அதே மாதிரி தான் நயினார் நாகேந்திரன் வந்து த்ரிஷாவை பற்றி சொன்னதும் த்ரிஷா பெருசாக ரியாக்ட் பண்ணலனாலும் ஒரு கேஸ் ஒன்று ஃபைல் பண்ணுறாங்க. அதுக்கு அடுத்த 2 வாரம் கழிச்சே திருப்பியும் த்ரிஷாவுடைய பெயரை வந்து பார்த்திபன் குந்தவை, வீட்டில் குந்தவை அப்படின்னு சொல்லும்போது எந்த மனுஷனுக்குமே கோபம் வரும். தேவையில்லாமல் என் பேரை ஏன் நீ இழுக்கிற, அதுக்கு சம்மந்தம் இருக்குது சம்மந்தம் இல்லை, என் பேரை நீ ஏன் இழுக்கிற அப்படின்ற ஒரு கோபம் எல்லாருக்கும் வரும். அந்த ஒரு கோபத்தின் வெளிப்பாடு தான் பார்த்திபனை அப்படி விமர்சனம் பண்ணி ஒரு ரிப்ளை ஒன்று கொடுத்துருக்குறாங்க. இதை இன்னும் பார்த்திபன் வந்து ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கிட்டு அவ்வளோ திறமையான அந்த நடிகர் டைரக்டர் வந்து இதுக்கு பின்னாடி போகிறது அப்படின்றது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. யுத்தம்லாம் நடக்கிற நேரத்தில் உலகத்தில் பேசுகிறதுக்கு எவ்வளவோ விஷயம் இருக்குது. ஒரு நாளைக்கும் ஒரு புது செய்தியாக வரும்போது இப்போ த்ரிஷாவெல்லாம் வந்து
2 நாளில் மறந்துடுவாங்க, இல்லைன்னா மேக்ஸிமம் ஒரு வாரத்தில் மறந்துடுவாங்க, அடுத்த விஷயத்துக்கு கடந்து போயிடுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் விஜய் இந்த கல்யாணத்துக்கு த்ரிஷாவுடன் போனது அவருடைய பிளான் தான், அதை அவர் தெரிஞ்சே தான் செஞ்சுருக்கிறாரு அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. உங்களுடைய கருத்தை கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். அனசுடன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அப்புறம் லைக் ஷேர்லாம் கூட பண்ணிவிடுங்க.